ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். பெண்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இதை மட்டும் செய்யுங்க போதும். பொதுவாக வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைகளிடம் சொல்லியே தாங்க வளர்ப்பாங்க. பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் மென்மையாகவும் நல்லபடியாகவும் நடந்து கொள்வாங்க. அவர்கள் வீட்டில் என்ன குறும்புத்தனம் செஞ்சாலும் அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே செல்லம் கொடுத்து தாங்க வளர்ப்பாங்க. வீட்டில் இருக்கும் மற்ற ஆண் குழந்தைகள் எவ்வளவோ சிந்தித்திருப்பாங்க. ஏன் நம்மளோட அக்காவுக்கு மட்டும் இவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்க, ஏன் நம்மளோட தங்கச்சிக்கு மட்டும் இவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்க, அவங்க எது செஞ்சாலும் ஏன் அவங்கள திட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கான சரியான விடையை தாங்க இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் வீட்டில் பெண் குழந்தைகள் மேலே பெற்றோருக்கு அளவு கடந்த பாசமும் அன்பும் இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அதை பொறுத்து தாங்க அந்த வீட்டோட சுபிக்ஷம் நிலைத்து நிற்கும். வீட்டில் இருக்கும் யார் பணம் சம்பாதித்து குடும்பத்தை பார்த்து கொள்பவராக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகள் எப்போதும் மகாலட்சுமியாகவே எண்ணுவாங்க. அதனால தான் எந்த ஒரு வீட்டில் பெண்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மனக்குறையுடன் பிரச்சனையுடன் இருக்கிறாரோ அந்த வீட்டில் எல்லாம் வறுமை தலைவிரித்து தாண்டவம் ஆடுதுங்க. இதன் காரணமாகவே வீட்டில் இருக்கும் பெண்கள் கஷ்டப்பட்டு மன நிம்மதி இல்லாத நேரத்தில் அவர்கள் அழுத்தமாக இருக்கும் போதும் கூட அவர்களை சரி செய்வதற்காக அந்த காலத்தில் சில விஷயங்களை செஞ்சு வந்தார்கள். நாம் அதை பற்றி இன்று இந்த வீடியோ பதில் பார்க்கலாங்க. பொதுவாக அந்த காலத்து பெண்கள் வகுத்து தலைவாரி நெற்றி வகுப்பில் குங்குமம் ஏற்றி இருப்பாங்கங்க. அதன் பின் தலை நிறைய பூ வைத்து நன்கு புடவை கட்டி சிவப்பு நிற பொட்டு வைத்து கொண்டு இருப்பாங்கங்க. இப்படி பெண்கள் இருக்கும்போது அவர்களின் மன அழுத்தம் மன இறுக்கம் குறைந்தது. அவர்களிடம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து கொள்வதற்கு தயாராக இருப்பதற்குரிய ஆற்றல் பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்கங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் வெளியே எங்கே சென்றாலும் தலையில் பூ இல்லாமல் செல்ல மாட்டாங்க. அப்படி பெண்கள் தலையில் பூ வைப்பதால் எவ்வளோ நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க? இதை அறிவியல் பூர்வமாகவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சில விஷயங்களில் பெண்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தலையில் வைத்திருக்கும் பூவில் இருந்து வரும் வாசனை அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்குமாங்க. அப்படி அவர்கள் பூ வைக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் பிராண ஆற்றல் பெண்களுக்கு இலகிய மனதை கொடுத்து மன நிம்மதி அடைய செய்துங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தலையில் பூச்சூடி கொள்வதால ஒரு விஷயத்தை அவர்கள் பல கோணங்களிலிருந்து சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்கங்க. இந்த ஆற்றல் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ இது போன்ற வாசனை மிகுந்த பூக்களை தலையில் சூடிக்கொண்டால் பெண்களுக்கு ஆற்றல் அதிகம் கிடைக்குங்க. இதனால தான் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் எடுக்கும் ஒரு முடிவு சரியானதாக இருக்குங்க. இதனால் தான் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் குடும்பத்தை சரியான முறையில் நிர்வகித்து அந்த பிரச்சனை குடும்பத்தை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்கிறாங்கங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.